ஹலோ வெல்கமர்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலேசியில் தாங்க. மலேசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வாசலில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டு வந்து இருந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, வந்ததுரா வந்து லக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்தாங்க வந்து போலீஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து விசாரித்தாங்க. ஆனால் அவள் வந்து திருட்டு நாய் வந்து என்ன பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ரெஸ்ட் வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பின்வாசல் வழியாக வந்து அப்படியே வந்து எகிரி குச்சி வந்து ஓடிட்டாங்க. ஓடின வந்து பார்த்திங்கன்னா, சும்மா வந்து ஓடினால கண்டிப்பாக வந்து கிடையாது. மல்லி வந்து நம்மளை வந்து பொறி வச்சு பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து ஓடிக்கிட்டு இருக்கா. யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரகுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரகு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு பயம் வந்து உண்டாயிருக்கும். என்னடா இது வந்து இப்படி வந்து நடந்து போச்சு, நம்ம கையில் வந்து மாட்ட வேண்டியவ வந்து என்ன இது வந்து சைலண்டாக வந்து இப்படி வந்து முடிஞ்சு போச்சு, இந்த மல்லி வந்து நம்மளோட கொஞ்சம் டேஞ்சரான ஆள் தான் வந்து இருப்பா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிய நினச்சி வந்து பயப்படுறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. சரி, ஓகே, இதுக்கப்புறமும் வந்து நம்ம வந்து இந்த மல்லிய வந்து சாதாரணமா வந்து எடை போடக்கூடாது. அவள வந்து ஏதாச்சும் வந்து ஒரு வழி பண்ணி விடணும் அப்படிங்கிறதுல வந்து தீவிரமா வந்து முயற்சி வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ வந்து ஆட்டோல வந்து ஓடி வந்து தப்பிச்சு ஓடி வந்தவ நம்ம மல்லி கூட வந்து தெளிவா வந்து இருக்கா. இப்போ வந்து மனநிலையும் வந்து பாதிப்பு வந்து எதுவும் வந்து கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போனவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நேரா வந்து ரெஸ்டாரண்ட்க்கு வந்து வந்தாங்க. வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பின்வாசல் வழியா வந்து ஓடி வந்து எகிரி போய் வந்து குச்சிட்டு வந்து ஓடி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லுவாங்களா? இல்ல, அவ வந்து தெளிவா தானே வந்திருந்தா. அப்ப தெளிவா வந்திருந்தவும் மறுபடியும் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து போனோம்னு சொல்லி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து எதுக்காக வந்து என்கிட்ட வந்து வரல. நானும் வந்து ரெஸ்ட் ரூம்ல எல்லாம் வந்து போய் வந்து பார்த்து தேடினேன். அதுக்கப்புறம் வந்து ஓடுனேன், எங்கேயுமே வந்து காணோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவள் வந்து எங்கே வந்து ஓடிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா அவள் வந்து போலீஸ் வந்து வந்தாங்க. போலீஸ் வந்து வந்ததில் வந்து விசாரணை வந்து செஞ்சாங்க. நீ தானம்மா வந்து சுடர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்ட உடனே வந்து நான் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் பாட்டுக்கு வந்து போனவ. அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் வந்து போலீஸுமே வந்து பார்த்தாங்க. பார்த்துமே வந்து அவங்க வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வந்து சொல்லுவாங்க. அப்போ சுடர்ன்னு சொல்லிட்டு வந்து சொன்னதும் அதுக்கு வந்து ஏதோ வந்து ரிலேட்டடா வந்து இருக்கு. அப்போ யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே. அப்போ அந்த சுடர்ன்றது வந்து யாருன்னு வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாரி வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து எல்லாரும் வந்து யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது. ஆனா விஜய் வந்து ஊர்ல இல்ல. விஜய் வந்து ஊர்ல இல்லாத டைம்ல வந்து இப்படி வந்து நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயமும் வந்து இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யாரு கதிரேசனும் நிஷாவும் வந்து பயங்கரமான ஒரு கேடிங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா, ரேணுகாக்குன்னு சொல்லிட்டு வந்து ஏதாச்சும் ஒண்ணுன்னா வந்து சும்மா வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும். அதே மாரி தான் இப்போ வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ரேணுகாக்குன்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிரச்சனை வந்து உண்டாகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்க வந்து எப்படி வந்து சும்மா இருக்கிறது? அவ வந்து உண்மையான ரேணுகாவே இல்ல. அது வந்து வேற டிபார்ட்மெண்ட்டு இவங்களுக்கு. ஆனா அவ ரேணுகாவா இருந்தா பிரச்சனையே வந்து கிடையாது. அவ தான் வந்து ரேணுகாவே வந்து இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இவங்க வந்து எதுக்காக வந்து இப்படி வந்து துடிக்கிறாங்க, பதக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. ஆனா அவ வந்து சுடர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்களுக்குமே வந்து தெரிய வந்துருச்சுன்னா, அவ்வளோதான். அவங்கள வந்து கையிலேயே வந்து பிடிக்க முடியாது. மொத்தமா வந்து போட்டு வந்து கும்மி எடுத்துருவாங்க. அந்த லெவலுக்கு வந்து கோவத்துல வந்து இருப்பா நம்ம நிஷா இருந்துட்டு. "ஏன்டி எனக்கு வர வேண்டிய பணத்த, நகையெல்லாம் வந்து நீ வந்து அடிச்சுக்கிட்டு, நீ வந்து யாரோ சுடர்ன்னு சொல்லிட்டு வந்து திருட்டு நாயி, என் அக்கான்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து இங்க வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியா? அதே மாரி தான் என் அப்பாவுடைய ரூ. 50,00,000 வந்து லாக்கர்ல வந்து வச்ச பணத்த வந்து காணோம். அவரு வந்து அது வந்து வட்டிக்கு அதிகமா வந்து விட்ட பணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து குடுக்காம சைலன்ட்டா வந்து வீட்ல வந்து இருந்தாரு. எப்புட்றா வந்து காணாம போச்சுன்னு சொல்லிட்டு வந்து பெத்த மகக்கிட்ட வந்து கூட கேட்காம சைலன்ட்டா வந்து அவர் பாட்டுக்கு வந்து இருந்தாரு. ஆனா நீ பண்ணது நீ தான் வந்து எடுத்த அந்த 50,00,000 வந்து யாருக்கோ வந்து குடுத்துட்டியா? யாருக்கு வந்து குடுத்த? எங்க வந்து போட்ட? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து ஒரு உடும்பு புடி மாரி வந்து புடிச்சாங்கன்னா வந்து பயங்கரமா இருக்கும். ஆனா அப்படி வந்து புடிப்பாங்களா? அப்படி வந்து பண்ணுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு கேள்விக்குறி தான். சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிய வந்து இதுக்கப்புறம் வந்து கேள்வி வந்து கேட்க போறாங்க. யாரெல்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. சர்ற மாரியே வந்து கேள்விகள் வந்து உண்டாகும். ஆனா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் பண்றதுக்கு வந்து யாராச்சும் வந்து வரணும். அப்படி வந்து ஹெல்ப் பண்றதுக்கு வந்து யார் வந்து வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மனோகர், அன்னபூர்ணி, நாகு, பாபு தான் இவங்க தான் வந்து வரப்போறாங்க. ஸோ அப்படி வந்து இருக்கும்போது போலீஸ் வந்து கேட்ட உடனே வந்து அவ வந்து எழுந்து ரெஸ்ட் ரூம் வந்து போறான்னா, அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அவ வந்து சைலன்ட்டா வந்து லெஸ்ஸிய வந்து குடிச்சிட்டு இருந்தவ. அப்போ வந்து கேட்ட உடனே வந்து டீட்டெயிலெல்லாம் வந்து சொல்றா. விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குரூப் ஆஃப் வந்து சிஇஓ வந்து இருக்காங்களா, அவங்களுடைய ஒய்ஃப் வந்து நானு. விஜயோட ஒய்ஃப் வந்து நானு. விஜயோட கம்பெனியே வந்து இல்ல. இப்போ வந்து விஜய்க்கு வந்து சிஇஓவா, விஜய் வந்து சிஇஓவா, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒய்ஃபான அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னா மட்டும் நம்ப வந்து போறாங்க. கண்டிப்பா வந்து நம்ம கிடையாது. அதெல்லாம் வந்து எனக்கு வந்து தெரியாதும்மா. நீ வந்து முதல்ல வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வா. உன்ன வந்து பயங்கரமா வந்து வச்சு விசாரிக்கணும். விசாரிச்சா தான் வந்து உன்கிட்ட இருந்து வந்து உண்மையெல்லாம் வந்து வெளிய வரும். ஏற்கனவே வந்து 10 பவுன் நகைய வந்து திருடி இருக்கு ஒரு கடையில. ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து விசாரிக்காமலாம் வந்து உன்ன வந்து இங்க வந்து நேரா வந்து உன்கிட்ட வந்து நிக்கல. உன்ன வந்து கண்டிப்பா வந்து நான் வந்து லாக்கப்ல வந்து விசாரிக்கிற விசாரணையில வந்து நீ வந்து எல்லா உண்மையும் வந்து கக்க போற. அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம போலீஸ் வந்து பயங்கரமா வந்து
அந்த இடத்துல வந்து வச்சு செஞ்சுட்டாங்க சுடரை. ஸோ இதுக்கு பயந்துக்கிட்டே தான் வந்து அவள் வந்து எப்படியோ வந்து மோப்பம் பிடிச்சிக்கிட்டு நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து அழகாக வந்து வெளியே வந்துட்டா. வெளியே வந்தவ உடனே வந்து ஏதோ ஒரு ஆட்டோ வந்து பிடிச்சி அந்த ஆட்டோக்காரங்கிட்ட இருக்கிற ஃபோனை வந்து வாங்கி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரகுக்கு வந்து இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்தாச்சு. இப்போ ரகு வந்து தான் வந்து எப்படியாச்சும் வந்து காப்பாற்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு. ரகுவும் வந்து நீ ஒன்றும் பேனிக் ஆகாத, நீ வந்து வெளியே வந்து வந்துட்டில்ல, நீ எதுக்கும் வந்து கவலைப்படாத, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரகுவுமே வந்து சொல்லிடுவார். ஸோ அதுக்கு வந்து ரெடியாக தான் வந்து இருக்க போகிறா இந்த சுடர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து எல்லாருமே வந்து யோசிக்கிறீங்க. கண்டிப்பாக வந்து இந்த சுடர் வந்து வசமாக வந்து மாட்டிக்கிறதுக்கான தருணம் வந்து ஏற்பட்டுருச்சு. ஃப்ராடுன்னா எப்படியெல்லாம் வந்து ஏமாற்றிக்கிட்டு இருந்த அந்த வீட்டில் இருந்துட்டு மல்லியவே வந்து பார்த்தோன்னா விஜயை வந்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படியெல்லாம் வந்து கனவு காண்டுட்டு இருந்தா அந்த கனவெல்லாம் வந்து இப்போ வந்து நிராசையாக வந்து போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, ta-da.